எக்ஸைஸ் 3.8ல 1.4 சம்மு. இப்போ இங்கே பாருங்கள் 121 எக்ஸ் பவர் 4 இருக்குது இல்லையா? அப்போ லெவல் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் லெவல் எக்ஸ் ஸ்கொயர், லெவல் இன்ட்டு லெவல் 121 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் பண்ணால் 0 மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 216 எக்ஸு ப்ளஸ் 144 மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே 2 இன்ட்டு 11 இல்லையா? இந்த கோஷன்ட் இன்ட்டு 2 பண்ணால் 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு. என்ன நம்பர் போட்டால் இங்கே 28 ஆகும், 198 ஆகும் பாருங்கள். இப்போ 9 இன்ட்டு 22 22 போடலாம். 9 is 18 8 1 18 198. அப்போது 9x அதை மல்டிப்ளை பண்ணால் 198 எக்ஸ் கியூப் வரும். இங்கே 90 எக்ஸ் போட்டால் அதே ரிப்பீட் பண்ணோம். இங்கேயும் 9 இன்ட்டு 22 198 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூபு அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 இன்ட்டு 9 81 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க. இது 0 ஆகிடுச்சு இல்லையா? இது என்ன ஆகிடும்? மைனஸ் 4 16 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 216 எக்ஸு ப்ளஸ் 144. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயே மைனஸ் போட்டுங்க. இதை எழுதும் போது பாருங்கள் 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு இந்த கோஷன் இன்ட்டு 2 அப்போ 18 எக்ஸு. இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ என்ன நம்பர் போட்டால் இங்கே 24 வரும் பாருங்கள். 264 வரும் பாருங்கள். 12 போட்டால் 12 இன்ட்டு 22 264 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 264. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்புறம் 12 இன்ட்டு 18 216. இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸு. இங்கே 12 இருக்கு இல்லையா? அது இங்கேயும் 12 தான் போடணும், ஏன்னா அங்கே ரிப்பீட் பண்ணுற நம்பரை இங்கே ரிப்பீட் பண்ணோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 144. இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் மைனஸ் மொத்தமாக 0 ஆகிடுச்சு. அப்போது இதோட ஸ்கொயர், இந்த பாலினாமியலோட ஸ்கொயர் ரூட்னது இதுதான். தேங்க்யூ.